சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவா மீடியா யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் பலர்கிட்ட நான் கடுமையான கண்டனத்தை எதிர்கொண்ட செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பூரை சேர்ந்த ரிதன்யாவுடைய செய்தி. ரிதன்யா தொடர்பான செய்திகளினுடைய பின்னோட்டம் தான் எனக்கு கடுமையான எதிர்ப்பை உங்கள்கிட்ட பெற்றுக் கொடுத்தது. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு மனிதன் என்பவன் முழுமையான அறிவு பெற்றவனாக இருப்பான் அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலக தொடர்புகளை பெற்று ஒரு முழு மனிதனாவது அப்படிங்கிறது ஒரு 40 வயதில் முழு மனிதனாக மாறுவதற்கான தகுதியை நம்ம பெற்றணும். அதற்கு பிறகும் பெறவில்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழலை அப்படிங்கிறதா அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய நண்பர்கள் சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் சொன்னது என்ன, ஒரு செய்தியை வெளிப்படையாக பலர் பேசுவதனால், பலர் ஆதரித்து பேசுவதனால் அல்லது பலர் எதிர்த்து பேசுவதனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. உண்மை என்ன என்பதை உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு யோசித்து முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் பல கட்டத்திலும் பல நண்பர்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நான் பேசி பழகிற எல்லார்ட்டையும் சொல்கிற செய்தி தான். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய இந்த சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே தெளிவான சிந்தனை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதற்கான பின்னோட்டங்களாக தான் நான் செய்திகளை பற்றியும் செய்தியினுடைய பின்னோட்டத்தை பற்றியும் ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்ருக்கிறேன். ரிதன்யா விவகாரத்திலும் நான் அப்படி தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த பொண்ணு பேசியிருந்த ஆடியோ முதல் நாள், அதாவது 2025 ஜூன் 29ஆம் தேதி காலையில் ஒரு 10-11 மணிக்கு எல்லாமே சமூக ஊடகங்களில் பரவ ஆரம்பிச்சிடுது. பரவ ஆரம்பிக்கும் போதே நம்ம முகநூல் பிரியர்கள் அல்லது முகநூல் போராளிகள், இது ஒரு குரூப் இருக்குது, எதை பற்றியும் யோசிக்காது தனக்கு லைக் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் சமூகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணி அவருக்கு ஒரு லைக் போடுங்க, அவருக்கு ஒரு கங்க்ராட் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி சமூகத்தில் இருக்கிற பலருடைய ஆதரவை தன் பக்கம் அந்த லைக் வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்படி லைக் வாங்க முயற்சிச்ச சிலர் இந்த சமூக ஊடகங்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வியாபார நோகத்தில் இருக்கிற அந்த ஊடகத்துறையும் ஒரு செய்தியை அதிகம் பேர் பார்க்க ஆரம்பித்து அதுக்காக பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை எவ்வளோ வேணாலும் பூஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பூஸ்டப்பில் தான் ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 2-3 மணி வரைக்கும் இது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகங்கள்லேயும் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக வந்துட்டு இருந்தது. அந்த செய்தியினுடைய பின்னோட்டத்தில் தான் இதுக்கு காரணமானவங்களை தூக்கில் போடணும், இது காரணமானவங்களை சுட்டுக்கொள்ளணும், இது காரணமானவங்களை கைது பண்ணி உள்ளே போடணும், இவங்களையெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு நம்ம மக்கள் யதார்த்தமான ஆதங்கம். யார் இந்த ஆங்கிலேயர்கள் 1947க்கு முன்னே சொல்லியிருந்தாங்க சென்டிமெண்டல் இடியட் அப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த சென்டிமெண்டல் இடியட் அப்படிங்கிற நம்ம இன்னும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்குறோம். என்னதான் நடந்ததுங்கிறத பற்றி ஒரு துளி யோசிக்கிறதில்ல. ஒரு போலீஸ் 2 சிறைவாசிகளை கூட்டிகிட்டு போகும்போது 2 அடி அடிப்பான், உடனே அவனை தூக்கில் ஓடணும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த போலீஸை இந்த சிறைவாசிகளை கைதாகி இருக்கிற 2 பேரை எத்தனை அடி அடித்தாங்கிறது நமக்கு தெரியாது, அதை பற்றி விசாரிக்க மாட்டோம். இந்த மாதிரியான அவசர வேகத்தில் வெளியிடக்கூடிய கருத்துக்களினுடைய விளைவாக இது 2 மணி 3 மணிக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிய ஆரம்பிக்குது. மாலை அந்த கவின்குமாருடைய அப்பாவும் கவின்குமார் 2 பேரும் கைது செய்யப்பட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த விவகாரத்தை ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பொண்ணுக்கு அநீதி நடந்துருச்சு, எங்கள் பொண்ணு பாலியல் பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கு, வரதட்சணை கொடுமை கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா விவகாரமே 29ஆம் தேதி மாலை, இன்னும் சொல்ல போனால் 30ஆம் தேதிக்கு பிறகு தான் அவங்க அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. வலது பக்கத்து அறையில் அம்மா இன்டர்வியூ, இடது பக்கத்து அறையில் அப்பா இன்டர்வியூ, நடுப்பக்க அறையில் மகனுடைய இன்டர்வியூ, இப்படி ஒரே வீட்டுக்குள்ளே பல சேனல்கள் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிற அந்த சூழல்லாம் வந்தது. அவங்களுக்கும் இந்த சமூகத்திலேருந்து வந்த ஆதரவு தான் இந்த விஷயத்தை மாற்றி பேசுகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் 29ஆம் தேதி மதியம் வரைக்குமே அவங்களுடைய நடவடிக்கை முழுக்கவும் குற்றம் தங்கள் பக்கம் இருக்குங்கிற நிலையிலேயே தான் இருந்தாங்க. ஏன்னா பொண்ணு திருமணத்துக்கு முன்பாகவே எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு பல திருமணங்களை தவிர்த்திருக்குது. இந்த திருமணத்தையும் அது விரும்பவில்லை, இவங்களுடைய வற்புறுத்தலால் தான் அது விரும்பி இருக்குது. அதுக்கு பிறகு திருமணம் நடந்த 10-15 நாட்களுக்குள்ளாகவே முரண்பாட்டோட இரவு 12 மணிக்கு பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் பல பஞ்சாயத்துக்கெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களும் அது மணமகன் தரப்பும் ஏதோ சின்ன சின்ன விவகாரங்களில் பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணிடலாங்கிற முடிவில் கொண்டு போகிறாங்க. மீண்டும் ஒரு முறை வருது, 4வது முறை கடைசியாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுது. இனி போகிறதில்லைங்கிற முடிவில் தான் அடுத்தடுத்த கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிட்டுருக்குது. இது தங்களுக்கு தெரிந்தே நடந்த தவறு அப்படிங்கிறனால அந்த பெற்றோர்கள் அமைதியாக தான் இருக்காங்க. அடுத்ததாக இந்த பொண்ணு இறந்து போன அன்று கூட, அது அந்த சம்பவம் நடந்த அன்று மதியம் 1 மணி அல்லது 1:10க்கு அந்த கார் நின்ற இடத்துலேருந்து ஒரு நபர் தொலைபேசி மூலமாக
ரஜினி அப்படி அப்பாட்ட பேசுகிறாரு. பேசும்போது அவர் சொன்னது ஃபிட்ஸ் வந்துருச்சு, அல்லது காரில் ஏதோ ஒரு காரணத்தினால வாந்தி எடுத்துகிட்டு இருக்குது, இப்போ எங்களுக்கு பார்த்தா ஜன்னி வந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஏதாவது மருந்து பாட்டில் காருக்குள்ளே இருக்கா பாருன்னு இவர் தான் சொல்கிறார். அதை அவருடைய தம்பியும் உறுதிப்படுத்துகிறார். காருக்குள்ளே ஏதாவது மருந்து பாட்டில் இருக்கான்னு பாருங்கிறாங்க. காருக்குள்ளே மருந்து பாட்டில் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. இல்லை பேக் இருக்கும் பாருங்கள், பேக்கில் ஏதாவது இருக்காங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது பேக்கில் இது பயன்படுத்தின அந்த பூச்சி மருந்து பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் இவங்க அலறி அடித்து ஓடுறாங்க. ஓடும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், 108 ஆம்புலன்ஸுக்கோ மருத்துவ உதவியோ கொண்டு போகல. இவங்க இறந்தோர் உடலை எடுத்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ் தான் எடுத்து போயிருக்காங்க, கொங்கு ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸுக்கு போய் அந்த ஆம்புலன்ஸில் அந்த உடலை ஏற்றிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் கடந்த வீடியோவில் போட்டேன். அது யூடியூப்பினுடைய விதிமுறைகளுக்கு மீறிய வயலேஷன் இருக்குது அப்படிங்கிறனால அதை நம்ம எடுக்க வேண்டியதாகிட்டுது. அதை எடுத்துட்டோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். இவங்க போய் அந்த பெண்ணினுடைய உடலை எடுத்து தங்களுடைய ஆம்புலன்ஸில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பயன்படுத்தின மருந்து, பூச்சி மருந்து மற்ற அந்த பொருள்களை எல்லாமே அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு வந்தால் அங்கே இருக்க ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறது தெரியும். இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சேவூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் துரைசாமியும் இன்னொரு காவலரும் வேறொரு சம்பவம் தொடர்பாக அந்த பகுதிக்கு ஏதோ விசாரணைக்கு போனவங்க. ஏன்னா அது சனிக்கிழமை அந்த பகுதியில் கோயில் திருவிழாவில் கூட்டம் அதிகமாக இருக்கும். முண்டிப்பெருமாள் கோயில், லட்சுமி நரசிம்மர் கோயில் ரெண்டுலேயுமே அந்த கோயில் பந்தோபஸ்துக்காக வழக்கமாக அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வர வேண்டியவங்க. அப்படி போயிட்டு வரும்போது இந்த நிகழ்வை பார்த்துட்டு அங்கே உள்ளே இறங்கி வராங்க. பொண்ணு யார், என்ன நடந்ததுன்னு அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்த மக்கள்கிட்ட விசாரிக்கிறது தெரியும். விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவார், எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு. அவங்க பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க சார் அப்படிங்கிற ஒரு தகவல் வரும். இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, டிரைவர் நம்பர் கொடு, அவங்க அப்பா நம்பர் கொடுன்னு ஒரு எஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கி குறிச்சிக்கிட்டு அவர் அதை பின்தொடர்ந்து வர்றாரு. பின்தொடர்ந்து வந்ததுக்கு பிறகு தான் இந்த விவகாரம் அரசு மருத்துவமனைக்கு போய் உடற்கூறாய்வு போகுது. ஒருவேளை சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் ரஜினியாவுடைய அப்பா ஓட்டுநர்கிட்ட சொன்ன செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, நேராக வீட்டுக்கு வீடு அப்படிங்கிறதான். வீட்டுக்கு கொண்டு வந்து உடலடக்கத்துக்கான ஏற்பாட்டை பண்ணியிருப்பாங்க. இது போலீஸ் இடையில் வந்ததுனால தான் இது வழக்காக மாறிச்சு. அதற்கு பிறகும் இவங்க கவின்குமார் குடும்பத்தார் மேலோ அல்லது கவின்குமார் மீதோ வரதட்சணை கேட்டோ உடல் ரீதியான டார்ச்சர் எங்கள் பொண்ணு கொடுத்ததுனோ ஒரு நாள் முழுவதும் அண்ணாதுரையோ அவருடைய தம்பியோ அண்ணாதுரையுடைய மனைவியோ கவின்குமார் குடும்பத்தார் மேலே எந்த குற்றச்சாட்டையும் பேசவே இல்லை. ஜூன் 28 மதியம் ரிதன்யாவுடைய நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு ஜூன் 29 கிட்டத்தட்ட மதியம் 2 மணி வரைக்கும் உடற்கூறாய்வு நடக்கின்ற அந்த நேரம் வரைக்கும் அவங்க எதுவுமே பேசலை. எந்த குற்றச்சாட்டையும் யாருக்கிட்டையும் சொல்ல, காவல்துறையிலும் சொல்ல, வருவாய்த்துறை எதிர்கொள்ளர் விசாரிக்கிறார் அவர்கிட்டையும் சொல்லலை. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சால் போதும் அப்படின்னு முடிவில் இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு பயந்ததுக்கு காரணம் என்னென்னா, தங்கள் பக்கம் தப்பு இருக்குது. தங்கள் பெண்ணுக்கு திருமணத்தில் ஈடுபாடே கிடையாது, திருமண வாழ்க்கையை அந்த பெண்ணு விரும்பவே இல்லை, பல முறையை எதிர்த்து தெரிவிச்சிருக்கு. அதுக்கு மேலும் நம்ம வற்புறுத்தி இந்த திருமணத்தை நடத்தி வச்சிட்டோம். இதை பற்றி நிச்சயமாக அடுத்த ஒரு 2 நாள்களுக்கு பிறகு உறவினர்கள் மற்ற மணமகன் தரப்பார்கிட்ட இந்த பேச்சில் ஏன் இந்த மாதிரியான ஒரு சிக்கலை எங்களுக்கு கொண்டு வந்தீங்க, பொண்ணு இங்கே வந்ததுக்கு பிறகு எங்களோட தாம்பத்திலும் இல்லை, குடும்பத்தினுடைய எந்த நிகழ்வுகளுக்கும் அது ஈடுபாட்டோடு இருக்குல்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டிங்கிற அளவில் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்குல்ல, அது என்ன அடுத்த உடற்கூறாய்வில் தெரிஞ்சிடும். அந்த பெண்ணுடைய கருப்பை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிய தரவு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படி எல்லாமே தெரிஞ்ச ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரும் குற்றம் நம்ம மேலே வந்துடும். ஏன்னா பொண்ணை ஏமாற்றி கட்டி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பேர் வரும். இது சமூக ரீதியாக 2-3 தரப்பில் எல்லாமே பேசினாங்கன்னா நிச்சயமாக திருமணத்தில் வெற்றிகரமாக அமையலை அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு 2 தரப்புலையுமே தப்பு இருந்ததுன்னா உன் செலவு உன்னோடங்கிற மாதிரி பிரித்து போயிடும். அல்லது ஒரு தரப்பு தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னொரு தரப்பு செஞ்ச ஒட்டுமொத்த திருமண செலவை இந்த தரப்பு கொடுக்குற மாதிரி நடக்கும். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நடந்திருக்கிற நிகழ்வுகள். அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமானால் நிச்சயமாக அண்ணாதுரை தரப்பு குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் ரூபாயை கவின்குமார் தரப்புக்கு தர வேண்டி வரும். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய அவப்பெயர் வரும். பெண்ணை ஏமாற்றி கட்டி கொடுத்தாங்கிற ஒரு அவப்பெயர் வரும். இந்த ஒரு குழப்பத்தில் தான் அண்ணாதுரை ஜெயசுதா தம்பதி அவங்க குடும்பம் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நம்ம போராளிகள், நான் ஏற்கனவே சொன்னீங்களா, புரட்சி போராளிகள், நம்ம முகநூல் போராளிகள் அடித்து தட்டுன வேகம் பற்றி எரிய ஆரம்பிச்சிட்டது. அவங்க சொல்லாமலே, அதாவது அண்ணாதுரையும் அவருடைய மனைவியும் இது வரதட்சணை கொடுமை, செக்ஸ் டார்ச்சர் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லாத சூழ்நிலையிலேயே நம்ம போராளிகளே பலர் கிளப்பிட்டாங்க. இது அப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, வரதட்சணை, காங்கிரஸ்காரன் குடும்பம், அரசியல் செல்வாக்குள்ள குடும்பம், இப்படி எல்லாமே கதையை கட்டிவிட்டு இவங்க படத்துக்காகத்தான் இந்த பொண்ணை இந்த சிலைக்கு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டதுக்கு பிறகு இவங்களும் அந்த கைத்தை பிடிச்சிட்டாங்க. கூடுதலாக
காரட்டை வச்சான், கத்திரிக்காயை வச்சான், பின்னால் வச்சான், முன்னால் வச்சான், கையை கட்டி போட்டான். என்கிட்ட கூட பேசும்போது அண்ணாதுரையினுடைய தம்பி சொன்னார், அந்த பொண்ணு ஒரு நாள் 10 மணி படுத்திருக்காங்க, திடீர்னு என்னவோ பின்னால் ஏதோ செய்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. கை 2 கட்டப்பட்டிருக்குது, கால் கட்டப்பட்டிருக்குது, வாய் கட்டப்பட்டிருக்குது. அந்த சூழலில் வேக்கம் ஏர் வரக்கூடிய அந்த வீடு க்ளீன் பண்ணக்கூடிய வேக்கம் கிளீனர் எடுத்து அவருடைய பின்பக்க ஆசன வாயில் இவன் சொல்லியிருக்கான். அதை பார்த்து ரசிச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி சார் மனிதாபிமானோட நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. நானும் உண்மையை யோசிக்கிறேன். ஒரு பொண்ணு வாயை கட்ட வரைக்கும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்க முடியுமா? அல்லது வாயை கட்டினதுக்கு பிறகு கையை கட்ட வரைக்கும் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்க முடியுமா? கையை கட்டினது காலை கூட கட்டிடலாம், நம்மளுடைய உணர்வுகளுக்கு தெரியாமலே கட்டிட முடியும். ஆனால் கையையும் வாயையும் கட்டும்போது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பின்னால் வேக்கம் கிளீனர் வச்சா அப்போ உடைகள் அனைத்தும் கலந்து கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடைமுறையில் கொஞ்சம் கூட சாத்தியமில்லை. இது எல்லாமே ஒரு தனி காட்டு பங்களாவிலையோ அல்லது ரிசார்ட்லேயோ அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலையோ இல்லை, ஒரு நகரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே ஒரு வீட்டில் நடக்குது. இப்படி நடக்கிற நிகழ்வு ஒரு சத்தம் போட்டு வெளியில் தெரிஞ்சால் கூட அதனுடைய பின்விளைவு எப்படி வருங்கிறது யோசிக்காதவனா இருக்க முடியுமா? இது எப்படி கற்பனைக்கும் மீறின ஒரு செய்தியாக தான் ஊடகங்களில் சொல்கிறாங்க. இதையும் நம்ம மக்கள் நம்பிக்கிட்டு இது அநியாயம், பெண்ணுக்கு நடந்த அநீதி, பெண்ணுக்கு எதிராக குற்றமளிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதனால் இவனை தூக்கில் போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி நம்ம பின்னோட்டத்துலேயும் மற்ற எல்லாமே பேசுகிறது, தற்கொலை செய்து கொள்கின்ற சூழ்நிலையில் ஒரு பெண் பொய் பேசுவாளா அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் கேட்குற கேள்வி. அந்த பொண்ணு ரிதன்யா சாகின்ற சூழலில் மருந்தை குடிச்சிட்டோ அல்லது குடித்ததுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாலேயோ அவங்க அம்மாகிட்டே போய் பேசியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நான் இப்போ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மொண்டி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டேன். மொண்டி பெருமாள் கோயிலில் 3 மணி நேரம் நின்று தான் சாமி பார்க்குற அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வர்றதுக்கு நேரம் ஆகும். இப்போ மொண்டி பெருமாள் கோயிலில் வரிசையில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதாக அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அதான் சொல்லியிருக்கு. ஆனால் மொண்டி பெருமாள் கோயிலுக்கு அந்த நேரத்தில் அந்த பொண்ணு போகவே இல்லை. லட்சுமி நரசிம்மர் கோயிலேருந்து மொண்டி பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அந்த இடத்துல நின்று தான் வாட்ஸ்அப் ஆடியோவெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க அம்மாட்டையும் பேசிட்டு அதுக்கு பிறகு அங்கே தற்கொலை பண்ணியிருக்கு. அப்போ பொய் பேசாத பெண் அப்படிங்கிற அந்த கூற்று அங்கே தடைபட்டு போயிடுது. ஏன்னா தற்கொலை செய்கிறதுக்கான அடிப்படை காரணமே பொய்யில் தான் ஆரம்பிக்கும். எதையோ மறைக்க போகும் ஒரு நிகழ்வு தான் பெருசாக பேச 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 பொய்யினுடைய அளவை அதிகமாக கொண்டு போய் தற்கொலைக்கு தூண்டுது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கு அதிகம் பொருந்தக்கூடிய விஷயம். பெண்களுடைய தற்கொலையில் பின்னால் பெரும்பாலும் பொய் தான் இருக்கும். ரிதன்யாவும் பொய் பேசியிருக்கு. அதாவது பேசி அனுப்பின ஆடியோவில் சில பொய் இருக்குது. அவங்க வந்து சாகும் தருவாயில் சூழலில் கூட பொய் பேசுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் சரியான புரிதல் இல்லாத காரணம் தானே தவிர, அப்படிப்பட்ட சூழலிலும் பலர் பொய் பேசுவாங்க. இந்த ரிதன்யாவும் பொய் பேசியிருக்கு அப்படிங்கிறது உண்மையான செய்தி. இது எல்லாமே போலீஸுடைய விசாரணையில் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பொண்ணு கவின்குமார் குடும்பத்தார் கடைசி நேரத்தில் டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி தற்கொலைக்கு தூண்டி, அது மொண்டி பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியில், அதாவது லட்சுமி நரசிம்மர் கோயிலிருந்து சேவூர் வந்து அங்கே பூச்சி மருந்து கடையில் மருந்தை வாங்கிட்டு மீண்டும் மொண்டி பெருமாள் கோயில் போகிற வழியில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டுங்கிறது கிடையாது. அந்த மருந்து 3 மாதத்துக்கு முன்பாகவே தடை செய்யப்பட்ட மருந்து. கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே அந்த மருந்து விற்பனையாயிருக்கு. அந்த மருந்தை விஷ மாத்திரையை ரிதன்யா 3 மாதம் அல்லது அதற்கு முன்பாக ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே வாங்கி எங்கேயோ வச்சுருந்துருக்கு. அதை தான் சாகணும் அப்படிங்கிற அந்த முடிவிலேயே தான் எடுத்துகிட்டு போய் முதல் கோயிலில் சாமி கும்பிட்டு 2வது கோயிலுக்கு போகிற வழியில் சாப்பிட்ருக்கோ தவிர, இந்த இடைப்பட்ட நேரத்தில் யாரும் அந்த பெண்ணை மோசமாக பேசி பயமுறுத்தி அல்லது நிர்பந்தப்படுத்தி அதன் காரணமாக அது இந்த முடிவை எடுக்கலை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ போலீஸ் விசாரணையிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீதிமன்றமும் ஏற்றிருக்கு. இந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய பிணை, அதாவது ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார், அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி, அம்மா சித்ராதேவி எல்லாருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கு. அதே மாதிரி மிக மிக அப்பாவியாக, நாங்கள் எந்த குற்றமே செய்யாதவங்க, எங்கள் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் 300 பவுன் கேட்டாங்க, 500 பவுன் கேட்டாங்க, அது சம்மந்தமான பிரச்சனை நடந்தது, சித்திரவதை பண்ணியிருக்காங்க, நகையை கேட்டு தொல்லை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 மாதமாக ஏராளமான கட்டுக்கதைகளை அண்ணாதுரை குடும்பம் அவிழ்த்து விட்டுட்டாங்க. அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு நம்ம ஊடக போராளிகளும் ஆளாளுக்கு கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. எந்த இடத்திலும் வரதட்சணை தொடர்பான பேச்சுவார்த்தையை கவின்குமார் குடும்பத்தினர் கேட்கவே இல்லை, தலையிடவே இல்லை அப்படிங்கிறது ஆர்டிஓ விசாரணையில் உறுதியாக இருக்குது. ஆர்டிஓவும் ஒன்றும் யாரையும் ஃபோனில் கூப்பிட்டு விசாரிச்சல, நேரடியாக கூப்பிட்டு விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணி
ஒரு சாட்சிகள் முன்னால் தான் அந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. அதில் எந்த இடத்துலையுமே வரதட்சணை அப்படிங்கிற விவகாரம் வரவே இல்லை. இங்கே சித்திரவதையும் கிடையாது, அங்கே வரதட்சணையும் கிடையாது, தற்கொலைக்கு தூண்டுதல் எதுவுமே கிடையாதுங்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றம் இப்போ அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. எல்லா கேஸ்லேயுமே 60 நாள்லேருந்து 90 நாள் ஆனால் கோர்ட் பெயில் கொடுத்துரும், அதுக்கப்புறம் ட்ரையலில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு நம்மகிட்ட இருக்குது. நிச்சயமாக அப்படி எந்த நீதிமன்றமும் இப்படி எந்த வழக்கிலும் நீதிமன்றம் உடனடியாக பெயில் கொடுத்துறாரு. ஒரு டைம் பீரியட் மட்டும் காரணத்தை வச்சு பெயில் கொடுத்துறாது. அது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் கொலை வழக்காக இருந்தால் அல்லது கொலை குற்றம் சார்ந்த வழக்காக இருந்தால் 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடலைன்னா கீழ் நீதிமன்றம் தான் பெயில் கொடுக்கும். மேல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அதில் பெயில் கொடுக்காது. இது போலவே பல வழக்குகளில் ஆண்டு கணக்கில் பெயில் கொடுக்காம அவங்க சிறையில் இருந்து கேஸை நடத்துங்க, கேஸை வேகமாக நடத்துங்கன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. குற்றத்தில் அடிப்படை முகாந்திரம் இருந்தால் நிச்சயமாக நீதிமன்றம் பிணை தராது. அந்த வகையில் கவின்குமார் குடும்பத்தின் மீது குற்றச்சாட்டு, அதாவது அண்ணாதுரை வைக்கிற குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரமே இல்லாத போனதுனால தான் பெயில் கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு திருமணம் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, சந்தோஷமாக இருந்த பொண்ணு தான் கவின்குமார் குடும்பத்தினுடைய தொல்லையில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பல போராளிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அண்ணாதுரை இந்த விவகாரத்தை அவிநாசியிலிருந்து நகர்த்தி சென்னை வரை கொண்டு போயிட்டார். சென்னையில் இருக்கிற பல நடிகர்கள், நடிகைகள், சாமியாருங்க எல்லாருமே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த விஷயத்தை பின்னாலிருந்து தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்காரு. அப்படி பேசக்கூடிய பலர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த மாதிரி தான் இருந்திருக்கு, பெற்றோர்கள் அது காரணம் அல்ல, அந்த பொண்ணுடைய சந்தோஷத்துக்கு எதிராக கவின் குடும்பம் இருந்ததுனால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பல நாள்களாக முன் வச்சிட்ருக்காங்க. உள்ளபடியே ரிதன்யா ஆரம்பத்திலிருந்தே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த பொண்ணோட படித்த பல மாணவர்களை போலீஸார் விசாரிக்கும் போது தெரியுது. அந்த பொண்ணுக்கு அதிகமாக தோழிகளும் கிடையாது, தோழர்களும் கிடையாது. 2 தோழரும் தோழியும் தான் இருந்திருக்காங்க. அதில் ஒரு தோழரை இந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் போலீஸ் விசாரணையில் வருது. காதலிக்க ஆரம்பிச்சதுங்கிறது உண்மையான இன்வால்வ், அதாவது அவர் மீதான ஒரு ஈடுபாட்டின் காரணமாக அல்லது தன்னுடைய குடும்பத்தார் வெவ்வேறு இடங்களில் மாப்பிள்ளை பார்த்து தன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க, தெரியாத ஒருத்தனோட போய் வாழ்வதை விடவும் தெரிஞ்ச ஒருத்தனோட வாழலாம் அப்படிங்கிற முடிவில் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கு. அந்த பையன் பேச்சு வழக்கிலேயே நீங்கள் என்ன கோயிலுக்கு போகிறவங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஆனால் அந்த பையனுக்கு இப்போ சொல்கிற செய்தி என்ன, எனக்கு அந்த பொண்ணு மேலே இன்வால்வ் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. அந்த அடிப்படையில் அந்த தம்பி கேட்டிருக்காரு, நீ என்ன கோயிலுக்கு போகிறவன்ட்டு. அந்த பையனும் பொண்ணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே குலம், ஒரே குலதெய்வத்தை வழிபடக்கூடியவங்க. அப்போ அண்ணன் தங்கை அல்லது அக்கா தம்பி முறை உறவாகுது, இது சாத்தியம் இல்லைம்மா, இது தவறு, நம்ம 2 பேரும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறாரு. அந்த பையன் அந்த தகவலை சொல்லும்போது அவர் வெளிநாட்டில் படிச்சுருந்துருக்காரு. அதுக்கு பிறகு தான் மீண்டும் இப்போ ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு நட்பு ரீதியாகவே சில விஷயங்களை அவங்க பேசி பழகி இருந்தாலும் திருமணம், காதல் அப்படிங்கிற அந்த எல்லைக்கு வராமல் தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக கவின்குமாருக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அந்த பையனோட பேசும்போது, எனக்கு திருமண வாழ்க்கையில் அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது, அப்படியே ஈடுபாடு இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்ச ஒருத்தனோட நான் வாழ்கிறதுனா கூட சந்தோஷமாக ஏற்றுக்குவேன், எனக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத இந்த கவின்குமார் போய் என்னால் வாழ முடியாது, எனக்கு அறிமுகமான என்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்ச நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டிருக்கு. அப்போ அந்த பையனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 15 நாள் திருமணத்துக்கு டைம் இருக்குது, அவ்வளோ குறிப்பிட்ட நேரம் தான் இருக்குது. இந்த பக்கமும் திருமணம் உறுதி செய்யப்பட்டு 2 மாதம் இருக்கிற நிலையில் ரிதன்யா தரப்பு இருக்குது. இந்த சூழலில் இந்த பொண்ணை கேட்டோன்னே அந்த பையன் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எனக்கும் 10-15 நாள் தான் திருமணத்துக்கு இருக்குது, உனக்கும் 2 மாதம் தான் இருக்குது, இந்த சூழல் இப்படி செய்ய முடியுமா, அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் ஒரே கோயிலுக்கு போகக்கூடிய ஒரே குலத்தை சேர்ந்தவங்க, முட்டாள்தனமாக யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சில அறிவுரைகளை சொல்லி அதை கட் பண்ணிடுறாரு. ஆனால் 2 பேர் திருமணத்துக்கு பிறகும் நட்பு ரீதியாக சில விஷயங்களை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. முண்டி பெருமாள் கோயில் கடைசியாக சாமி கும்பிட போகிறதுக்கு முன்பாகவும் ரிதன்யா அந்த பையனோட வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கு. அந்த வாட்ஸ்அப் காலினுடைய டியூரேஷன் டைம் என்ன, எத்தனை முறை பேசினாங்கிறது போலீஸில் தரவுகள் இருக்குது. ஆனால் என்ன பேசினாங்கிறது இல்லை. அதனால் ரிதன்யாவும் அந்த பையனும் எந்த அளவில் பேசினாங்கிறதுக்கான ஒரே சாட்சி, ஒரே தரப்பு என்னன்னா அவன் சொல்கிறது மட்டும்தான். இந்த தம்பியையும் 4 முறை போலீஸார் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த பையன் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட அன்றும் உடற்கூறு ஆய்வு நடைபெற்ற அன்றும் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பையனும்
ரிதன்யாவும் உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதை பற்றி அண்ணாதுரை குடும்பமும் திருப்பூர் சுற்றுப்பகுதியில் இருக்கிற குறிப்பாக 15 வேளம்பாளையம் பகுதியில் பல உறவினர்கள்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்களும் விசாரிச்சுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே திருமணத்துக்கு முன்பும் திருமணத்துக்கு பின்பு ரிதன்யா தற்கொலை வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா விவகாரங்களும் அண்ணாதுரைக்கும் ஜெயசுதாவுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த தாக்குதலிலிருந்து, இந்த குற்றச்சாட்டிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதை பற்றி இவங்க தடுமாறிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நம்ம போராளிகள் போட்டு கிழிச்ச கிளியில் குற்றம் ஈஸ்வரமூர்த்தி கவின்குமார் பக்கம் திரும்பிடுது. அண்ணாதுரை ஜெயசுதா குற்றமற்றவர்களாக நிரூபிப்பதற்காக, சமூகத்தை ஏமாற்றுவதற்காக எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மனநிலையில் இப்போ பேசிட்டு எல்லா குற்றமும் அவங்க தான் அப்படின்னு போட்டு இந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. எந்த குற்றமும் செய்யாத அந்த குடும்பம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 55 நாளுக்கு மேலே சிறையில் இருந்துட்டு பெயிலில் நாளைக்கு வரப்போகிறாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாலுமே இந்த சமூகம் ஏற்றுக்காது. அவங்களும் இந்த விவகாரத்தை ஒரு பெரிய விளக்கமாக சொல்லிகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா போதும், ஏற்கனவே பட்ட அவமானமே போதும் அப்படிங்கிற முடிவில் அவங்க இதிலிருந்து விலகி போகிறது தான் விரும்புவாங்களே தவிர வெளிப்படையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலும் இந்த குடும்பத்தினர், அண்ணாதுரை அவருடைய மனைவி, தம்பி எல்லாமே இந்த விவகாரத்தை மீண்டும் நீதிமன்றத்துக்கோ மற்ற இடத்துக்கோ எடுத்துகிட்டு போய் குற்றத்திற்கான காரணம், அதாவது அந்த பெண்ணு அந்த முடிவு எடுப்பதற்கான காரணம் என்னங்கிறதை பற்றி தெளிவாக விசாரிக்க சொல்லி விசாரணை அலுவலருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டால் அந்த விசாரணை வளையத்துக்குள் முதல் குற்றவாளியாக அண்ணாதுரையும் அவருடைய மனைவியும் தான் போவாங்க. ஏன்னா என்ன நடந்தது, எதனால் அந்த பொண்ணு இந்த முடிவை எடுத்தது அப்படிங்கிற எல்லா விவகாரமே இவங்க 2 பேருக்கு தெரியும். இவங்க 2 பேரையும் போலீஸ் முறைப்படி விசாரித்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வு ரிதன்யா மரணம் அடைவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலைக்கும் போலீஸ் தயாராக தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஏற்கனவே ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் பணம் விளையாண்டுருச்சு, அரசியல் செல்வாக்கு விளையாண்டுருச்சு, விசாரணை அலுவலர் சரியாக நடத்தலை, அதாவது சேவூர் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் சரியாக இல்லை அப்படின்னாரு. அதுக்கு அடுத்தபடியாக அவினாசி காவல் துணை கண்காணிப்பாளர் அவரும் சரியில்லை அப்படிங்கிற அடுத்த புகார் போச்சு. இவங்க எல்லாமே கைது பண்ணி திருப்பூர் சிறையில் வச்சுருக்காங்க. சிறை அதிகாரிகள் சரியில்லை, வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் உள்ளே போகுது அப்படின்னு அங்கே ஒரு குற்றச்சாட்டு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு கோவை சிறைக்கு அவங்கள மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை முடித்து அவரும் அவருடைய அறிக்கையை சென்னைக்கு அனுப்பினார். அந்த அறிக்கையும் சரியில்லை, முழுமையாக விசாரிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அண்ணாதுரையுடைய தம்பி பூபதி எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போதே சொன்னார். ஆர்டிஓ முழுமையாக விசாரிக்கலைங்க, எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னாரு. ஏன்னா இவங்க சொல்கிற பொய்யை யாருமே ஆதரிக்கலை, உண்மையை மட்டுமே விசாரித்ததுனால அது இவங்களுக்கு பொய்யா தெரியுது. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர்நீதிமன்றத்திலும் இப்போ எங்களுக்கு திருப்தி இல்லை, சட்டப்படியாக நாங்கள் வேறு வேலையை செய்கிறதா நேற்றைக்கு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. எஸ்ஐ காசு வாங்கிட்டாரு, டிஎஸ்பி காசு வாங்கிட்டாரு, ஆர்டிஓ காசு வாங்கிட்டாரு, வக்கீல் காசு வாங்கிட்டாரு, ஜெயிலில் காசு வாங்கிட்டாங்க. நீதிமன்றமும் அப்படிங்கிற எட்டத்துக்கும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக உண்மை இல்லாத இடத்தில் இந்த இவ்வளோ பேர்லாம் காசு வாங்கிட்டு ஒரு பொய்யான ரிப்போர்ட் கொடுக்கறது சாத்தியமே கிடையாது. ஏதாவது ஒரு சில இடங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், அதை நம்ம தவிர்க்க முடியாது. பல இடங்களில் அந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே மனசாட்சியோடு தான் நடந்துக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அதுவும் திருமணமான இளம்பெண், 78 நாட்கள் கூட முடியாத சூழலில் ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த இளகின மனமும் கண்ணோட்டமும் மனிதாபிமானமும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால தான் உயர்நீதிமன்றம் அடிப்படை முகாந்திரமே இல்லாமலும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வரைக்கும் அவங்கள உள்ளே வச்சுருந்துருக்கு. ஏன்னா ஏதாவது கிடச்சிருமான்னு கடைசி நேரத்தில் அண்ணாதுரை இப்போ கூட ஒரு ஆடியோவை கொண்டு போயிருக்கார். அப்பா நீங்கள் பேசினபடி நகையை போட்டுருங்க, இங்கே கேட்குறாங்க, ஒரு கட்டத்தில் அது பிரச்சனையாக வர மாதிரி தெரியுது, இல்லைனா என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு ரிதன்யா சொன்ன ஒரு ஆடியோவை கூட நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அந்த நீதிமன்றம் வரதட்சணை கேட்டு சித்திரவதை பண்ணாங்கிறதை உறுதிப்படுத்துறதுக்கான ஆடியோ அல்ல. அதனால் அதையெல்லாம் நீதிமன்றம் புறந்தள்ளிட்டு தான் இப்போ பெயில் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இன்னும் பல கதைகளை இவங்க விடலாம். அது உண்மைன்னு நம்பி நம்மளுடைய தகுதியை நம்ம குறைச்சிக்க வேண்டாம். மக்கள் சிந்தனையோடு, சுய சிந்தனையோடு என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கலாங்கிறதை பற்றி உங்களுடைய அறிவை கொண்டு யோசித்து எதையும் முடிவெடுங்க. சமூக ஊடகங்கள்லையும் இந்த முகநூல் போராளிகளும் எழுதக்கூடிய செய்திகளை இதுதான் உண்மைன்னு நம்பி உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய தரத்தையும் நீங்கள் தாழ்த்திக்க வேண்டாம். சிவா மீடியா நண்பர்கள் எல்லோருக்குமே நான் சொல்கிற வேண்டுகோள் இதுதான். எதையும் உங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி யோசிச்சு பாருங்கள். அடுத்தவன் சொன்னால் அது உண்மையாக இருக்காதா, இது பொய்யா இருக்குமா அப்படிங்கிற கூற்றுக்கு வர வேண்டாம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் ஒவ்வொருத்தனையும் ஏமாத்துறது தான் நோக்கம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி சந்திக்கிற 100 பேரில்
10 பேரோட உண்மையானவங்களாக இருக்கிறதில்ல, 90 பேர் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்படியும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அழைக்கின்றதன் மூலமாகவும் பொய்யான தகவல்களை திருத்தி சொல்வதன் மூலமாகவும் பலரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மீண்டும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க, விழிப்போடு இருங்க அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.